பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் இரக்கமும் கிருபையும் உங்களை வழிநடத்துவதாக. அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு கர்த்தர் பிரசங்கி 3:11 அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார். ஆமாம் தேவ மக்களே, நம்ம வாழ்க்கையிலே தேவன் அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார். காலங்கள் ஒருவேளை நமக்கு சாதகமாக இல்லா இருந்தாலும், காலங்கள் நமக்கு கைகூடி வராமல் போனாலும், இந்த காலங்கள் நன்மையாக மாறும். காலங்கள் கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறது. ஆமே, காலத்தில் பல காலங்கள் இருக்கிறது. நம்ம அந்த தீமையான காலங்கள், துக்க நாட்கள், கண்ணீரான நாட்கள், வெற்றியை கழிக்கிற நாட்கள் பல உண்டு. அதுதான் எபேசியர் 5 வாசிக்கும் போது, நாட்கள் பொல்லாத ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த காலம் ஒருவேளை நீங்க குறையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுல இருக்கிற நஷ்டத்தை பார்க்க நீ ஜெயிக்கவே முடியாது. ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் கூறுகிறது. எப்போ இந்த காலங்கள் வெற்றியாய்வார். தேவன் அந்தந்த காலத்திலும் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை. இயற்கை எப்பவுமே விசுவாச விரோதமாக தான் இருக்கும். நாம் காண்கிற பூமி, நாம் காண்கிற உலகம், அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு கொஞ்ச காலம் அக்கினிக்கு இறையா வைக்கப்பட்டபடினாலே அது வேகமாக சுரண்டு கொண்டே இருக்கிறது. தீமையும் அந்தகாரமும் பலவீனமும் பூமியில பெருத்து கொண்டே இருக்கிறது. நம்பியான்ற நாடை பத்தி நான் நேற்று நியூஸ்ல பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சுங்க. 700 சில்லற மிருகங்களை வெட்ட போறாங்க. யானை எவ்வளவு, யானை எவ்வளவு, ஆடு எவ்வளவு, மாடு. சாப்பாட்டு வழியில பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு பஞ்சம், எங்க பார்த்தாலும் பஞ்சம், ஆகார குறைகள் பஞ்சம். அமேசான் காடுல வத்தி போச்சான். அமேசான் காடு வத்தி போச்சான். அங்க போற நதிகள்லாம் காஞ்சி போச்சான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா போல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மழையினாலே அப்படி ஜனங்கள் அதிகப்படியான தண்ணினால சேதமாகும். ஒரு பக்கம் தண்ணி இல்லை, ஒரு பக்கம் தண்ணி அதிகமாக இருக்கிறது. அதுக்கு பாருங்க, அந்த இயற்கையுடைய நிலையை நீங்கள் பாருங்க. எந்த காலமாக, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எங்கே மனிதன் கடவுளை தேடுகிற அந்த உணர்வு எல்லாம் உலகத்தை ஒரு கையில வைத்திருக்கிறாராம். வசனம் சொல்லுது, அவர் அதிகத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார், உலகத்தையே அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். தெய்வ மக்களே, இந்த காலங்கள் உங்களுக்கு கனிய வேண்டும் என்றால், வெற்றியாக மாற வேண்டும் என்றால், காலங்கள் கடவுளுடைய கையில இருக்கிறதை உணர வேண்டும். ஒருவேளை நீங்க முடிவு பண்ணலாம். ஒரு சில நாட்களே அவர்கள் விசேஷித்துக் கொள்வார்கள். இப்போ இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப நல்ல ராசியான ஆண்டு, இந்த மாதம் நல்ல நடந்தது, போன மாதம் ரொம்ப கஷ்டம், அடுத்த மாசம் என்ன வருமோ அவெல்லாம் கிடையாதுங்க. எல்லா நாளுக்கும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய காலங்கள் துக்கமும் வேதனையும் கண்ணீருமா இருந்தால், இந்த காலத்தை நீங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்த தெரியவில்லை. இந்த பைபிள்ல எத்தனையோ மக்கள் காலங்களை நேரங்களை எல்லாம் மாற்றினார்கள். அவங்க பக்தியிலே மாற்றினார்கள், விசுவாசத்திலே மாற்றினார்கள். உதாரணத்துக்கு யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிறது. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, சட்டம் என்ன, சூரியன் முடிவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள சண்டையை முடிச்சிடணும், அதுக்கு தாண்டி நிறுத்திடணும் சண்டையை. இப்போ இஸ்ரேல் படை ஜெயிக்க போறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இருந்தா எதிரிகளை ஜெயிச்சிடலாம். ஆனா சூரியன் இன்னும் 10 நிமிஷத்துல மறைய போகுது. என்ன பண்ண தெரியல. யோசுவா சூரியத்தையே அவன் கட்டி சூரியன் நில்லுன்றான். கிபியன் போலும் அயலோன் பள்ளத்தாக்கின் மேல் சூரியனை மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியனே கட்ட நிறுத்தினான், காலத்தை மாற்றினான். இதே போல நிறைய சாட்சிகள் பைபிள் இருக்கிறது. நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பதுங்கி ஒதுங்கி ஓட வேண்டியதில்லை. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாய் மாற வேண்டும் என்றால், அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்வார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவ மக்களே, ஒருவேளை துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரும் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. துக்கத்தை மாற்ற அவரால் முடியும், கண்ணீரை மாற்ற அவரால் முடியும். இன்றைக்கு உனக்கும் எனக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறவர். நீயே தீர்மானிக்க வேண்டிய, நானே தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்ல நாள் கெட்ட நாள் தீர்மானிக்கல. காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. விசேஷித்துக் கொள்கிற நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான். நீங்க இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் மகிழ்ச்சியா இருப்பேன், இந்த நாள் எனக்குரிய நாள் என்று சொல்லி பாருங்கள், துதிச்சு பாருங்கள். எதிர்மறையா அல்ல, விசுவாசமாய் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் இந்த நாட்களை உங்களை விசேஷித்துக் கொள்வார். அவர் உங்களுக்காக எனக்காக ஏசாயா 63:4 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்ன சொல்றது, அழகா சொல்கிறது, அவர் என்னுடைய மீட்க வருஷம், என் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதிலே இருக்கிறது. அருமையான மக்களே, உங்க பாடுகளையும் கண்ணீர்களையும் துக்கங்களையும் அவர் சரி பண்ணுவதற்குரிய நாட்களாக இருக்கிறது. அதனால காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிற நாட்களையும் கர்த்தருடைய கையில் கொடுங்கள். ஒருவேளை திருமண தடை, பிள்ளை இல்லை, என்ன இப்படி பாடு, வேதனை, நீ தீராத வியாதி,
எதுக்குமே கவலைப்படாதீங்க. காலங்கள் கர்த்தருடைய கையில். ஒருவேளை வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், கடத்தில் இருக்கலாம். யோசித்து பாருங்கள், அது உங்களை சேதப்படுத்தாது. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நெருப்புள்ளதா இருந்தார்கள். நெருப்பு அவங்களை சேதப்படுத்தவில்லை. ஒருவேளை பாடுகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம். அவர் அதின் நேர்த்தியா செய்வார். இந்த காலத்து ஒருவேளை பாடா இருக்கலாம், உபத்திரமா இருக்கலாம். நீங்க அதை ரொம்ப சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, அந்த உபத்திரமும் பாடுகளும் நீதியை கற்றுத்தரும். யோசேப்பு சிறைக்குள்ளே தான் இருந்தான், ஆனால் அவன் அபிஷேகத்தோடு இருந்தான், விசுவாசத்தோடு இருந்தான், பக்தியா இருந்தான். அவன் சிறையிருப்பு மாறினது. ஒருவேளை நீங்க பாடுகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். நீங்கள் ஆனால் தேவனுக்குள்ளே இருங்கள், விசுவாசத்திலே இருங்கள், பக்தியா இருங்கள். அவர் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியா செய்வார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் நேர்த்தியான இடத்தில் ஒரு பங்கை தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.